सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் தினம். மத்தியமாவில் வந்து செகண்ட் பேப்பரில் கஹானியில் கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம். ஏற்கனவே 1 to 4th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கேன். 5th லெசன் பார்க்குறோம். சதுராத்மி புத்திசாலி மனிதன். நிம்னலிखित प्रश्न का उत्तर लिखिए. கீழ்கண்ட வினாவிற்கு விடை எழுதுக. सदूर आदमी से ज्येष्ठा देवी ने क्या कहा. सदूर आदमी புத்திசாலி மனிதன். ज्येष्ठा देवी வந்து மூதேவி क्या कहाने என்ன கேட்டார். புத்திசாலி மனிதரிடம் மூதேவி என்ன கேட்டார். ज्येष्ठा देवी ने सदूर आदमी से कहा. ज्येष्ठा देवी மூதேவி சதுர் ஆத்மியிடம் கேட்டார் कि என்னவென்றால் மை ज्येष्ठा देवी हूँ, நான் மூதேவியாக இருக்கிறேன். இப்போ மை வந்தால் நான் அர்த்தம், ஹூனா இருக்கிறேன், நான் மூதேவியாக இருக்கிறேன். அவர் மற்றும் யக் மேரி பகன் லக்ஷ்மி தேவி ஹை, என்னுடைய சகோதரி லக்ஷ்மி தேவியாக இருக்கிறார். தும்ஹே பத்தாத்தா ஹோகா கி என்னவென்றால் ஹம் தோனோ மே கோன் சுந்தர்கை, எங்கள் இருவரில் ஹம் தோனோ அப்படின்னு எங்கள் இருவரில் யார் அழகாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். தும்ஹே பத்தானே அப்படின்னா வந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று புத்திசாலி மனிதரிடம் மூதேவி கேட்டார். சதுர் ஆத்மி से लक्ष्मीबाई ने क्या कहा. புத்திசாலி மனிதரிடம் லக்ஷ்மி தேவி என்ன கேட்டார். சதுர் ஆத்மி से லக்ஷ்மி தேவி ने कहा, புத்திசாலி மனிதரிடம் லக்ஷ்மி தேவி கேட்டார் கி என்னவென்றால் பத்தாயியே நீங்கள் சொல்லுங்கள். ஹம்மேசே கோன் அதிக்கு சுந்தரகை, எங்களில் ஹம்மேசே அப்படின்னு எங்களில் யார் அதிகமாக அழகாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். சதுர் ஆத்மி கா உத்தர் கியா தா, புத்திசாலி மனிதன் என்ன பதில் தந்தார். ज्येष्ठा देवी जाते समय अधिक सुंदर हैं. ज्येष्ठா தேவினா மூதேவி ஜாத்தே சம்மிய அப்படின்னா போகும் நேரத்தில் அதிகமாக அழகாக இருக்கிறார். அவர் மற்றும் லக்ஷ்மி தேவி ஆத்தே சம்மிய அதிக சுந்தரகை, லக்ஷ்மி தேவி வரும் பொழுது ஆத்தே சம்மிய வரும் நேரத்தில் அதிகமாக அழகாக இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிற ஜேஷ்டா தேவி வந்து போகும் நேரத்தில் அதிகமாக அழகாக இருக்கிறாங்க. லக்ஷ்மி தேவி வந்து வரும் நேரத்தில் வந்து அதிகமாக அழகாக இருக்கிறார். யகி சதுர் ஆத்மிகா உத்தர்தா, இது புத்திசாலி மனிதனுடைய பதிலாகும். 4th one சதுர் ஆத்மினி அந்தமே கியாவர் மாங்கா, புத்திசாலி மனிதன் கடைசியில் என்ன வரம் கேட்டார். சதுர் ஆத்மினி வர் மாங்கா, புத்திசாலி மனிதன் வரம் கேட்டார் கி என்னவென்றால் ஜப் தக்கு வக் அவுர் உஸ்கே வம்சிக்கே, நாங்கள் உஸ்கே வம்ஸ் நான் தானும் மற்றும் எங்கள் பரம்பரை, வன்ஸ் வன்ஸ்னா வந்து குலம், எங்கள் பரம்பரையில் உள்ள மக்கள் லோக் இஸ் துனியா में रहेंगे तब तक लक्ष्मी देवी का कृपा कटाक्ष उन पर रहे. எங்கள் பரம்பரை மக்கள் உலகத்தில் வாழும் வரைக்கும் லக்ஷ்மி தேவியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.